பேஷன்ஸ். பேஷன்ஸ் ஷார்ட் ஸ்டோரி. ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார். அவர் தேசாந்திரியாக பல ஊர்களுக்குச் சென்று அங்குள்ள ஆலயங்களில் தெய்வ தரிசனம் செய்து வந்தார். எந்த ஊரிலும் அவர் 3 நாட்களுக்கு மேல் தங்கமாட்டார். அந்த ஊரின் உணவும் மக்கள் நேசமும் தனக்கு பந்தக்கட்டு ஏற்படுத்தும் என்பதால். அவ்வாறு செல்லும் ஊர்களிலெல்லாம் மக்களும் அரசர்களும் வரவேற்பு தந்து உபசரித்தனர். அவரும் மகிழ்ந்து அவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கூறியும் ஆசீர்வாதம் தந்தும் சென்றார். அவர் பட்டாடை பரிசுப் பொருட்கள் தவிர்த்து அரசன் தரும் அறுசுவை உண்டியும் மறுத்து ஊர் எல்லையில் ஒதுக்குப்புறமாக எல்லா ஊர்களிலும் அந்த காலத்தில் வழிப்போக்கர்கள் தங்க நிறுவியிருந்த சாவடியில் தங்குவார். அவ்வாறு அந்த முனிவர் தேச சஞ்சாரம் செய்கையில் ஒரு ஊருக்கு வந்தார். அந்த ஊர் அரசனுக்கு 3 மனைவிகள் இருந்தனர். அரண்மனையில் அரசன் குடும்பத்தை வாழ்த்திவிட்டு வழக்கம்போல் மக்களைச் சந்திக்க ஏதுவாக முனிவர் சாவடியில் தங்கினார். அரசன் அடுத்த நாள் தன் மனைவியருடன் வந்து முனிவரை சந்தித்தான். மக்கள் முன்னிலையில் அரசன் முனிவரிடம் ஒரு கோரிக்கை வைத்தான். தனக்கு வயது முதிர்வு ஏற்படும்போது தனது 3 மனைவியரின் மகன்களில் ஒருவருக்கு முடிசூட்ட வேண்டி இருப்பதால் அதில் தகுதியான ஒருவனை தேர்ந்தெடுப்பதில் பல நாளாக தனக்கும் மக்களுக்கும் இருக்கும் குழப்பத்தை நீக்கி வைக்கும்படியும் வேண்டிக் கேட்டான். 3 மனைவியருமே அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதாலும் குமாரர்கள் 3 போர்ப்பயிற்சி முதலானவற்றை தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் விளக்கினான் அரசன். மக்களும் 3 ராணிகளும் கூட யார் அடுத்த அரசன் என்பதை அறிய ஆவலுற்றனர். முனிவர், ஒரு பெண்ணின் ஆழ்ந்த குணமே அவள் பெற்ற மக்களின் ஆற்றலை விவரிக்கும் ஆதலால் 3 ராணிகளில் எவர் குணவதி என்பதை முதலில் தெரிய வேண்டும் என்றார். மக்களும் மன்னனும் திகைத்து பதில் தெரியாமல் குழம்பினர். முனிவர் 3 களிமண் பொம்மைகளை பெண் உருவில் செய்து கொண்டு அடுத்த நாள் வருமாறு கூறினார். அடுத்த நாள் அனைவரும் கூடினர். 3 பெண் பொம்மைகளும் மற்றும் முனிவர் கட்டளைப்படி மெல்லிய இரும்புச் சுருள் கம்பியும் கொண்டு வந்து முனிவர் முன் வைக்கப்பட்டது. 3 களிமண் பொம்மைகளும் முனிவர் சொல்படி உருவாக்கப்பட்டது. அரசனிடம் முனிவர் ராணிகளை சிறிது உரையாடச் சொல்லுமாறு கேட்டார். ராணிகள் அரசனுடன் உரையாடுவதை சிறிது நேரம் கேட்ட பின்பு முனிவர் புன்னகைத்துவிட்டு ராணிகளை வரிசையாக நிற்க வைத்து பொம்மைகளை பரிசோதித்தார். ராணிகள் உரையாடும்போது அரசன் சொன்னதை ஒருத்தி சரியாக கவனிக்காமலும் இன்னொருத்தி கேட்டதை அப்படியே மற்றொருத்தியிடம் கூறியும் கடைசியாக இருந்தவள் அமைதியாக அரசன் சொல்வதை கேட்டு நின்றிருந்ததையும் முனிவர் நன்றாக கவனித்திருந்தார். அவர் அந்த இரும்பு சுருள் கம்பியை எடுத்து ஒரு பொம்மையின் காது வழியே செருகினார். அது இன்னொரு காது வழியே வந்துவிட்டது. அதை முதல் ராணியிடம் தந்தார் முனிவர். அந்த கம்பிச் சுருளை எடுத்து 2வது களிமண் பொம்மையின் காதில் தள்ளினார். அது பொம்மையின் வாயின் வழியே வந்தது. அந்த பொம்மையை 2வது ராணியிடம் தந்தார் முனிவர். 3வது பொம்மையின் காது வழியே முனிவர் செருகிய இரும்பு சுருள் கம்பி வாய்வழி காது வழி வரவே இல்லை. அது உள்ளே போய்கொண்டே இருக்க முழு கம்பியையும் செருகி முடித்த முனிவர் அந்த 3வது ராணியிடம் அந்த பொம்மையை தந்தார். பின்பு மன்னனிடமும் மக்களிடமும் 3வது ராணியின் மகனே அரசனாகும் தகுதியுள்ள பொறுப்பு மிக்கவன் என உரைத்தார். யாவர்க்கும் எதுவும் விளங்கவில்லை. முனிவர் புன்னகைத்து பின்வருமாறு கூறினார். மகாஜனங்களே, மன்னனே, ஒரு பெண் குணவதியாக இருக்க அவள் ஆழ்மனது கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் குடும்பத்துக்கு வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முடியும். முதல் ராணி எதையும் சரியாக கவனிக்காதவள். அதனால் அந்த பொம்மை, அதாவது காது விட்டு மற்றொரு காது வழி கம்பி வந்த பொம்மை அவளிடம் தந்தேன். 2வது ராணி சிந்திக்காமல் தான் கேட்டதை அப்படியே கூறிவிடுபவள். அதனால் காது வழி விட்ட கம்பி வாய்வழி வந்த பொம்மைக்கு அவளே உதாரணமானாள். 3வது ராணி அடக்கத்துடனும் பொறுமையுடனும் அரசன் சொல்வதை கவனித்தாள். பின்பு மௌனமானாள். அவளே காது விட்ட கம்பி எங்கும் செல்லாமல் உள்ளேயே புதைந்த பொம்மைக்கு இணையானாள். ஆதலால் ரகசியம் காக்கும் பெண்மையே ராஜ்யம் காக்கும் தகுதி பெற்றதை என்பதை உங்களுக்கு உணர்த்திவிட்டேன் என்றார். முற்றும்.